தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் ஆளுகின்ற தாவைக்கா அரசை கண்டித்து ஒரு 3 முக்கிய கோரிக்கைகளை வைத்து இது நடக்குது. தொடர்ச்சி இப்போ வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. முதல்ல அவங்க ஸ்டெப் எடுக்க வேண்டியது மகளிருக்கும் விவசாயிகளுக்கும் தான். தொடர்ந்து இந்த தாவைக்கா அரசு விவசாயிகளை வஞ்சிக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்தபோது என்ன சொன்னாங்க, 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற விவசாயிகள் அனைவருக்கும் முழு விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு பாரபட்சம் காட்டி 75,000 தான் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சிறு குறு விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க உடனே அவங்க கேள்வி கேட்கிறாங்க, விவசாயிகள்லாம் இப்ப நல்லா தானே இருக்காங்க, யார் சொன்னது நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு 5 ஏக்கர் 4 ஏக்கர் 3 ஏக்கர் அப்படின்னு நல்லா வச்சிருக்கவங்க எல்லாமே அவங்க நிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போர் செட் இருக்கும். நானா ஒரு 100 குழி வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். 100 குழி 200 குழி உள்ள விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மடையில தண்ணி திறந்து விட்டாதான் அவங்களுக்கு வயல்ல தண்ணி போகும். நான்லாம் 12 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிச்சு மழையை திறந்து விட்ட அனுபவம் எல்லாம் எனக்கு இருக்கு. என்னோட சொந்த அனுபவம். நான் போய் திறந்து விட்டுருக்கேன். யாராவது ஒருத்தவங்க அணையை ஏத்தி போட்டாங்க வாய்க்கால் அப்படின்னா எங்க வயலுக்கு தண்ணி வராது, போர் செட்லயும் தண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு அவங்க 100 ரூபாய் கேட்கறாங்க. எங்க வயலுக்கு எடுத்துட்டு 6 மணி நேரம் தண்ணி ஓடணும். எப்படி என்னால எப்படி கொடுக்க முடியும்? நான் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன், என்னால எப்படி அந்த பணத்தை கொடுத்து இந்த விவசாயத்துக்கு இது பண்ண முடியும்? தொடர்ச்சியா இந்த தாவேக்கா அரசு விவசாயிகளை வஞ்சித்துக்கிட்டு தான் இருக்குது. காவிரியில தண்ணி திறந்து விடாம அவங்க சவால் விடுறாங்க முதலமைச்சருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், நானும் அதனுடைய பிரதிநிதி தான், எனக்கும் ஒரு முதலமைச்சர் தான். ஆனா கர்நாடக அரசுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, யார் தடுத்தாலும் நாங்க அணைக்கட்டுறதை வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. இங்க வாயை பத்திட்டு வந்து அமைதியா இருக்கிறாரு. காவிரியில தண்ணி திறந்து விட மாட்டாங்க. உடனே இப்ப கொஞ்சம் வந்து தண்ணியை திறந்து விட்டாங்க. அதுக்கு உடனே இவங்கலாம் வந்து பாத்தீங்களா இயற்கை வந்து எங்க தளபதி கூட நிக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன இயற்கை தளபதி கூட, அவங்க அணை உடஞ்சுன்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விடுறாங்க. அந்த தண்ணி இப்போ கால் நினைக்கிறது கூட அந்த தண்ணி வராது. இங்க இருக்கிற கல்லணையில தண்ணி திறந்து விட்டாலே எங்க ஊர் குடமுரட்டி ஆத்துல தண்ணி நினைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். இது என்ன பேச்சு பேசுறாங்க? எப்படி வயலுக்குள்ள தண்ணி வரும்? உடனே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அவர் என்ன சொல்றாரு, எங்க ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்த பிறகு கர்நாடக அரசு உடனே தண்ணி திறந்து விட்டுரு. ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, ஏன் 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து கர்நாடகாக்குள்ள வந்திருக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்க வேண்டியது தானே, அவ்வளவு சீக்கிரம் வந்து தண்ணியை திறந்துருப்பாங்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. என்ன இது மாதிரி ஒரு அரசுன்னு நீங்களே மக்கள் வந்து கண்கூடா இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியா தாவேக்கா அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது வந்து தெளிவா தெரியுது. அவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா ரீல்ஸ் போடணும். இப்ப இருக்கிற அந்த ஜென்சி இளைஞர்கள் ரீல்ஸ் முகத்தினால அடிமைப்பட்டு இருக்கிற அந்த ஜென்சி இளைஞர்கள் அவங்களை கவர்ந்து தொடர்ச்சியா ரீல்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. நீ வேணா யோசிச்சு பாருங்க, நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட அவ்வளவு பிரஸ் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சார் என்ன சார் ஆச்சு, என்ன சார் ஆச்சு, என்ன சார் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கூட தராம சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அவருக்கு வந்து பதில் சொல்ற அவசியம் இல்ல. துளசி நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும் தான் அவருக்கு நேரம் இருக்கு. அவர் வாட்டி போயிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில எல்லாம் நீங்க பாருங்க, ஒரு அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க, எந்த விடமுல இப்ப மாண்புமிகு அமைச்சர்னு சொல்றதுக்கே வந்து வாய் கூசுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் என்னன்னா கேள்வி கேட்டா வந்து சிரிச்சுக்கிட்டே போறாரு, துளசி உன் கால் நல்லா இருக்காமா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு அமைச்சர் ஸ்டேடியத்துல உட்கார்ந்து பவுடர் நசுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு அமைச்சர் என்ன பண்றாரு, முறுக்குல வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொரு அமைச்சர், இந்த ராஜபாளையம் நினைக்கிற அந்த அமைச்சர், ஒரு ஆணை வந்து ஜட்டியை கழட்டி உட்கார வச்சு கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ராஜ்மோகன் அப்படின்ற அமைச்சர் என்ன பண்றாங்க, நாங்க வந்து சிக்கன் பிரியாணி போடுவோம், பாட புத்தகத்துல மாணவர்கள் வந்து படங்களா ஒட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சினிமா முகத்திலே இருக்கும் பொழுது இந்த அமைச்சர்கள்லாம் எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாங்க அப்படின்றதான் மிக முக்கியமான கேள்வி. அந்த மாண்புமிகு அமைச்சர் என்ற அந்த ஒரு வார்த்தையை அவங்க நிச்சயமா தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் என்ற கூப்பிடுறதுக்கே எங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. எந்த அமைச்சரானா போயிருக்காங்க. இப்போ வந்து நிர்மல்குமார் அப்படி ஒரு அமைச்சர் வந்து தொடர்ச்சியா வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அதுவும் தப்பான பேட்டியா கொடுத்துட்டு இருக்காரு. நீட்டுக்காக பிரச்சனை வந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ஏன் டாக்டர் மட்டும் தான் படிக்கணுமா, பிளம்பரு வயர்மேனு எலக்ட்ரிஷியன் அப்படின்னு ஆகக்கூடாதுன்னு எல்லா பேரும் டாக்டர் படிக்கலாம். ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய கோரிக்கையே நீட் விலக்கு தான். அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும் பொழுது நீட் விலக்கு வேணும், நீட்டை வந்து கண்டிப்பா ஒழிப்போம் அப்படின்னு சொல்லாம இவர் என்ன சொல்றாரு, ஏன் பிளம்பர் வேலை இல்லையா, ஏன் எலக்ட்ரிஷியன் வேலை இல்லையா, அதெல்லாம் போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் மேல சொல்றாரு. ஒரு அமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலா அது? மக்களுக்காக நின்று போராடக்கூடியதான் அமைச்சர். ஏன்னா வந்து ஒரு எம்எல்ஏனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இருக்கிறவங்க மக்களுக்கு வந்து பொறுப்பாளர். ஆனா ஒரு அமைச்சர்ன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுக்குமான ஒரு பிரதிநிதியா இருக்கும் பொழுது தொடர்ச்சியா அந்த RSS மனப்பான்மை அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. எத்தனை வேட்டி அவர் மாத்தினாலும் RSSல இருந்து மாதிரி, பிஜேபில இருந்து மாதிரி, அதிமுக இருந்து மாதிரி எத்தனை வேட்டி மாறினாலும் அந்த வேட்டிக்குள்ள இருக்கிற காக்கி டவுசர் அவர் இன்னும் மறக்காம இருக்கிறாருன்றதான் அவருக்கான அடையாளமா இன்ன வரைக்கும் நிதர்சனமான உண்மை. அந்த காக்கி டவுசரை மட்டும் அவர் கழட்டே மாட்டேன்றாரு. தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க நடக்கும்.
அண்ணன் இளம் தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய டெல்டா மாவட்டத்துடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கும் தாவேக அரசு செவி சாய்க்கல அப்படின்னா நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் நடத்துவார் என்று நிச்சயமா உறுதி செய்யப்படும். தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் விவசாய முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று இன்றைக்கு விவசாயிகளை ஒருங்கிணைத்து இந்த போராட்டமானது நடத்தப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கும் கீழ் உள்ள விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடனையும் 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யறேன்னு சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் அந்த அறிவிப்பு பித்தலாண்டமா இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு சொன்னாரு. ஆனா இந்த ஜென்மத்திலேயே விவசாயியுடைய முதுகெலும்பு ஒடிக்கிறாரு. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொன்னாரு. ஆனா விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு காவிரி நீரை கூட பெற்றுத்தரவில்லை. இன்னைக்கு குறுவை சாகுபடியும் தமிழகத்தில் பொய்த்து போயிட்டது. அடுத்து சம்பா சாகுபடியும் பொய்த்து போகின்ற ஒரு நிலை இருக்கிறது, பாலைவனமாக மாற இருக்கிறது. ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக காவேரியில சம்பா சாகுபடிக்கு தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த திமுகவுடைய தலைமையில, திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுடைய தலைமையில இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் விவசாயிகள் எல்லாம் பெருந்திரளாக கலந்து கொண்டாங்க. இன்னைக்கு எங்களுக்கு உடனடியாக சம்பா சாகுபடிக்கு காவேரியில கர்நாடக அரசு தண்ணீரை விட வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து எங்களுக்கு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் தர வேண்டும், தண்ணீர் பெற்று தர வேண்டும், அதே நேரத்தில் விவசாய முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டம். இதில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சார்பாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதரித்து பேசினேன். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு இந்த நாளில் காவேரி தாயை எங்க டெல்டா மக்கள், விவசாய பெருமக்கள் வரவேற்று அந்த நீரில பழங்கள்லாம் விடுவாங்க, அந்த தாயை வரவேற்பாங்க, காவேரி தாயை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த தாவேக ஆட்சியில, இந்த தற்குறிகளின் ஆட்சியில இன்னைக்கு இந்த டெல்டா பகுதி ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது. இந்த மேகதாது அணையை தொடங்கன்னு கூட சொல்றதுக்கு இன்றைய முதலமைச்சருக்கு வாய் வரவில்லை. ஆனா மேடையில் ஏறினார்னா டேஷ் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதுதான் இன்றைய முதலமைச்சரின் நிலை. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமை ஒவ்வொன்றாக பறிபோய் கொண்டிருக்கிறது. மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு கர்நாடக மாநில முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் சைலண்ட் மோட்ல இருக்காரு. அதை கண்டிட்டு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை இயக்கங்கள், விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தஞ்சை டெல்டாவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியரக அருகில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே மாதிரி விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாரு. ஏங்க சார், டேஷ் முதலமைச்சர் அவர்களே, சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இன்ஸ்டால்மெண்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு இப்ப குறுவை நட போறாங்க. இப்ப அதுக்கான இடுபொருளுக்கு போன திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய அரசில் 4000 ரூபாய் இடுவை பொருட்களுக்கும் அதற்கு யூரியா போன்ற பொருட்களும் அந்த குறுவை தொகுப்பு வழங்கினாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எதுவுமே கிடையாது. இந்த 2 மாத தாவேக ஆட்சியில என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, எங்க பார்த்தாலும் குளங்கள்லாம் தூர்வாடுறோங்கிற பேர்ல மணல் திருட்டு, அதாவது களிமண் திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் இன்றைய தாவேக ஆட்சியின் சாதனையாக இருக்கிறது.